வணக்கம் நண்பர்களே. வங்கி தகவல்கள். ஸோ இன்றைக்கி நம்ம லிக்விடிட்டி ரிஸ்க்குன்னு பார்க்க போகிறோம். இந்த லிக்விடிட்டி ரிஸ்க் என்னென்னா டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் ரிஸ்கில் வந்து முக்கியமான அங்கம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபண்டிங் ரிஸ்க், டைம் ரிஸ்க் எல்லாமே வருது. ஸோ லிக்விடிட்டி ரிஸ்க்னால் என்ன? Inability of a bank to obtain funds at a reasonable rate when required to meet cash outflows. ஸோ இது வந்து நான் வந்து லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்னா என்னென்னா, நான் பேசிக்காக வந்து இதுக்கு முன்னாடி ஃபண்டிங் ரிஸ்க்லையும் டைம் ரிஸ்க்லையும் சொல்லியிருப்பேன். ஸோ அது என்னென்னு மறுபடியும் சொல்கிறேன். ஸோ லிக்விடிட்டி ரிஸ்கில் என்னென்னா, அவசர பண தேவைகள், லிக்விட் கேஷாக கையில் இருக்கிறது, லிக்விடாக வந்து நம்மளுக்கு வந்து அசட்ஸ் வந்து ஃபிக்ஸட் அசட்டாக இருக்கிறது வேறு, அதுவும் சொத்து தான். அதே மாதிரி கேஷின், இப்போ உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேஷ் இன் ஹேண்டும் சொத்து தான், ஃபிக்ஸட் அசட்டாக இருக்கிற பில்டிங்ஸும் சொத்து தான். ஸோ இதில் எதில் வந்து லிக்விடிட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட் தான் லிக்விடிட்டி. ஸோ ஃபிக்ஸட் அசட்டை வந்து நம்ம நினச்ச உடனே விற்க முடியாது, நினச்ச உடனே நம்ம கேஷ் ஆக்க முடியாது. ஸோ கேஷாக எவ்வளோ இருக்குது, அதுதான் கேஷ் தேவை, அதுதான் பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி. ஸோ இதை வந்து எப்போ க்ரியேட் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த டேபிள் காலம் பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி பக்கெட் அப்படின்னு போட்டுருக்கு. பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி பக்கெட் அது வந்து மெச்சூரிங் அசட்ஸ், மெச்சூரிங் லைபிலிட்டி. ஸோ பேசிக்காக வந்து ஒரு பேலன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அசட்ஸ் இருக்கும், லைபிலிட்டிஸ் இருக்கும். ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது அசட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அசட்ஸ் 10 லட்சம்னா லைபிலிட்டிஸும் 10 லட்சம் இருக்கணும். ஸோ அதுதான் ஈக்குவல். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த அசட்ஸ் தான் வந்து அந்த லைபிலிட்டிஸை வந்து ஃபண்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த அசட்ஸ் தான் யூஸ் ஆகும். ஏன்னா வந்து லைபிலிட்டிஸில் என்னென்னா ஒரு பொறுப்புகள், லைபிலிட்டிஸில் என்னென்ன இருக்கும்னா, நீங்கள் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான கிரெடிட்டர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் வந்து ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இருப்பாங்க. உங்களுக்கான பொறுப்புகள், உங்களுக்கான பேமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த பேமெண்ட்ஸ், அந்த பொறுப்புகளில் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த அசட்ஸ், இப்போ ஷேர் கேபிட்டல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஷேர் கேபிட்டலை வச்சு தான் நீங்கள் வந்து அசட்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, பிஸ்னஸ் ரன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அசட்ஸை வச்சு தான் மறுபடியும் நீங்கள் அந்த லைபிலிட்டியை வந்து சரி பண்ண முடியும். அந்த அசட்ஸ் வச்சு தான் மறுபடியும் நீங்கள் வந்து கடன் வாங்கியிருந்தீங்கன்னா, கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கடனை வந்து அந்த கடன் பர்ச்சேஸை வந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணுவோம். உங்களோட பேமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லைபிலிட்டிஸில் இருக்கும். அந்த பேமெண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணுவீங்கன்னா, நீங்கள் வந்து அசட்ஸை வச்சு தான் பண்ணுவீங்க. ஸோ அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே மெச்சூரிட்டி பக்கெட்டுன்னு இருக்குது. 1 to 7 days மெச்சூரிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் 8 to 14 days மெச்சூரிட்டி இருக்குது. அடுத்து 15 to 28 days மெச்சூரிட்டி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அசட் சைட்ஸில் எவ்வளோ இருக்குன்னா 10,000 இருக்குது. ஆனால் லைபிலிட்டிஸில் 12,000 இருக்குது. மெச்சூரிங் லைபிலிட்டிஸு அந்த 1 to 7 days வந்து மெச்சூரிங் லைபிலிட்டிஸ் வந்து 12,000 இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் அசட்ஸை பார்த்திங்கன்னா 10,000, 15,000, 18,000 இதை மூணையும் கூட்டினீங்கன்னா ஸோ 43,000 வருது. பார்த்திங்கன்னா மெச்சூரிங் அசட்ஸும் 43,000 தான், மெச்சூரிங் லைபிலிட்டிஸும் 43,000 தான். மொத்தமாக 43,000 தான் இருக்குது. ஸோ இதில் எப்படி நீங்கள் லிக்விடிட்டி அரேஸ் பண்ணுறீங்க, லிக்விடிட்டி ரிஸ்க் அரேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரிங் டைம் தான் பொறுத்து. இங்கே வந்து இந்த டைம் தான் வந்து எஃபெக்டை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 1 to 7 days பார்த்திங்கன்னா மெச்சூரிங் அசட்ஸ் வந்து மெச்சூர் வந்து 10,000 தான் ஆகுது. ஆனால் லைபிலிட்டிஸ் வந்து 12,000 நம்மளுக்கு வந்து லைபிலிட்டி வருது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அந்த 10,000 எடுத்து அந்த 12,000 நீங்கள் ஈடுகட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா 2,000 அப்படின்றது. பார்த்திங்கன்னா இந்த கேப் தான் அந்த 2,000ன்ற கேப்பு. ஸோ அடுத்த கேப்பு அங்கே வந்து கம்யூனிட்டி கேப் வந்து உங்களுக்கு டோட்டல் கேப் வந்து 2,000 ஆயிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 8 to 14 days அப்படின்ற மெச்சூரிங் பீரியடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000 அசட்ஸ் வந்து மெச்சூரிட்டி ஆகுது. அதேமாதிரி லைபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா 17,000 தான் ஆகுது. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் கேப் வருது. 1,000 வந்து கையில் தங்குது. இந்த 1,000 எங்கே போகும்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் நெகட்டிவில் 2,000 கேப் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அதில் 1,000 போயிடும். ஸோ அந்த 1,000 போச்சுன்னா இன்னும் மிச்சம் வந்து நெகட்டிவ் வந்து 1,000 கேப் வந்து 1,000 இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 15 to 28 days மெச்சூரிட்டி பீரியட் போகுது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா 18,000 வந்து அசட்ஸ் மெச்சூரிட்டி ஆகுது. லைபிலிட்டிஸ் வந்து 16,000 ஆகுது. ஸோ அந்த அசட்ஸ் எடுத்து நீங்கள் லைபிலிட்டிஸை வந்து ஈடுகட்டினீங்கனாலும் உங்களுக்கு 2,000 வந்து உங்களுக்கு வந்து கேப் விழுவும், பாசிட்டிவ் கேப் விழுவும். அந்த 2,000 1,000 நெகட்டிவ் கேப் போன மெச்சூரிட்டி பீரியடுக்கான நெகட்டிவ் கேப் வரும். உங்களுக்கு வந்து 1,000 வந்து அங்கே வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த கேப்பை சரி பண்ணுறது தான் வந்து பேங்க்ஸோட இப்போதைக்கு வந்து ஒரு முக்கியமான நிலைமையாக இருக்குது. ஸோ இந்த ஃபார்ம்ஸ்லாம் வந்து எப்படி க்ரியேட் ஆகுதுன்னா, பேசிக்காக எதனால் க்ரியேட் ஆகுதுன்னா, arises because assets are funded with liabilities having different maturity period. இந்த லிக்விடிட்டி ரிஸ்க் எது அரைஸ் ஆகுதுன்னா, ஒரு அசட்டுக்கும் ஒரு லைபிலிட்டிக்கும் வந்து ஒரே மாதிரி மெச்சூரிட்டி பீரியட் இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கொடுத்த லோனுக்கு வந்து மெச்சூரிட்டி பீரியட் 10 வருஷமாக இருக்கும். நீங்கள் வந்து வாங்கின அசட்ஸுக்கு வந்து மெச்சூரிட்டி பீரியட் 5 வருஷமாக இருக்கும். ஸோ அந்த 5 வருஷத்துக்கு லைபிலிட்டிஸ்க்கான மெச்சூரிட்டி பீரியட் 5 லட்சமாக இருக்குது. ஸோ அந்த 5 வருஷமாக இருக்கும். ஸோ 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அமௌண்ட்டு. அப்படி ரிட்டர்ன் பண்ணலைன்னா அங்கே ஒரு லிக்விடிட்டி ரிஸ்க் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மெச்சூரிட்டி பீரியடை பொறுத்து தான் வந்து
வந்து இந்த லிக்விடிட்டி ரிஸ்க் வந்து கிரியேட் ஆகுது. இந்த ஃபார்மை வச்சு தான் ஃபண்டிங் ரிஸ்க், டைம் ரிஸ்க், கால் ரிஸ்க் 3 வந்து கிரியேட் ஆகுது. ஸோ ஃபண்டிங் ரிஸ்க், டைம் ரிஸ்க் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கால் ரிஸ்க் மட்டும் பார்க்க வேண்டியது இருக்குது. அது வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற கால் ரிஸ்க் என்னென்னா. ஸோ இதோட இம்பேக்ட்டும் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இம்பேக்ட் தான். ஸோ இப்படி வந்து உங்களுக்கு வந்து லைபிலிட்டியை வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கூட்டி கொடுக்கணும். கூட்டி கொடுத்தீங்கன்னா அப்போ வந்து என்ன ஆகும்னா உங்களோட லைபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். லைபிலிட்டிஸ் கம்மியாச்சுன்னா அசட்ஸுக்கான அந்த அந்த பொறுப்புகளும் கம்மியாகும். ஸோ அசட்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்க லோனை வந்து ஈஸியாக லோனை வந்து அதாவது நீங்கள் வந்து வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் கிடைக்கும். ஸோ வந்து அங்கே வந்து லிக்விடிட்டி ரிஸ்க் இருக்காது. ஸோ வந்து இதனால் எது அஃபெக்ட் ஆகுதுன்னா பேசிக்காக வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதாவது உங்களுக்கு வரக்கூடிய வட்டி வருமானம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வட்டியை வந்து கூட்டி வச்சுருவீங்க ரிட்டனுக்கு. ஸோ 8% வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய வட்டி வந்து 9% மாறும், 9.5 மாறும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்காது. உங்கள் ப்ராஃபிட்லேருந்து நீ எக்ஸ்ட்ரா வட்டி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் அரைஸ் ஆச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அரைஸ் ஆகாமல் நீட்டாக வந்து இப்போ வந்து பேங்க்ஸ் வந்து எல்லா பேங்க்ஸ் வந்து கரெக்டாக வந்து மானிட்டரி பாலிசி ஆர்பிஐ வந்து மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்பிஐ பாலிசி வந்து நல்லா வந்து ஸ்ட்ரிக்டாக போயிட்டுருக்கு. இப்போதைக்கு இந்த லிக்விடிட்டி ரிஸ்க் வந்து அதிகமாக எங்கேயுமே வந்து கிரியேட் ஆகிறதுல வந்து ஒரு கம்பெனி வந்து வைண்டிங் அப் ஆக போகுது அப்படின்ற நிலைமைக்கு போகும்போது தான் இந்த லிக்விடிட்டி ரிஸ்க்லாம் கிரியேட் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த லிக்விடிட்டி ரிஸ்க் அப்புறம் குறைச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டி ரிஸ்க்கான இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கான இந்த வீடியோ பேசணும்னு நினச்சாலும் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் சிவகுமார் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.